ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நாங்க வந்து அவனை ஏத்தி விடுற மாதிரி வந்தா ஆர்யாக்கு அடிபட்டுரும், ஹீரோக்கு அடிபட்டுருவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்போ என்ன பிரச்சனை வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணலைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ நம்ம சுபுவே போட்டுடலாம்னு ப்ரொடியூசர் சைடில் சொல்றாங்க. கேமராமேன் அதுக்கு வந்து ஆமா சுபுவை போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. டேரக்டர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அரசி பார்த்தீங்களா நல்ல தம்பியா நடிச்சாரு அவர் ஆர்யாக்கா. ஐயோ அவனையா, அவனை பொம்பளைங்களுக்கே பிடிக்காது, அவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் உலகத்திலேயே கிடையாது. இந்த லெவலில் அவங்க மாமியார் வந்து அழிவு ஊத்திட்டாங்க. அவர் பண்றது அந்த கேரக்டருக்கு எனக்கு செட் ஆகல. ஏன்னா அவர் வில்லனாவே பண்ணியிருக்காரு. அவர் காமெடி எப்படி வரும்னு தெரியல. அவர் இன்னசென்ட்டா வேற வேணும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்க தான் அவரை சொல்லி அனுப்பணும், நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். அப்புறம் ஒரு நாள் அப்பா கேட்டாங்க என்கிட்ட, ஏன்டா உன நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நம்மளே படம் பண்ணிருக்கலாமேனாரு. எனக்கே தெரியலப்பா அப்படின்னு. ப்ரொடியூசர் கையில் ஒரு 300 கோடி ரூபா இருக்குன்னா ரஜினி சார் கூட கேட்கலாம். இல்லைங்க 3 கோடி தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோக்கு தான் நான் போய் ஆகணும். பட் நம்ம என்னன்னா நம்ம யாரை வச்சு பண்றோங்கிறத விட நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். பாஸ்கர் பாஸ்கரன் ஒரு அண்ணன் கேரக்டருக்கு தேடிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ப்ரொடியூசர்ஸ் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. கேமராமேன் எங்க கேமராமேன் சக்தி சரவணன் சார், வெங்கட் பிரபு டீம் கேமராமேன். நான் சக்தி சார்கிட்ட சொல்றேன், சார் அந்த அண்ணன் கேரக்டர் சார் நீங்க நல்லா இருக்கும் சார், நீங்க பண்ணா நான் சொல்றேன் சார் டேரக்டர்கிட்ட அப்படின்னாரு. ப்ரொடியூசர்ஸ் வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ், அவங்களும் நம்மளுக்கு அவங்க அப்பா காலத்துல இருந்தே எங்க அப்பா அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு ஆர்யாவோட ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம்னா பிஸ்னஸா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய ஆர்டிஸ்ட் ட்ரை பண்றாங்க. பேர் வேண்டாம், நிறைய ஆர்டிஸ்ட் அப்போ அண்ணனா நடிக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நாங்க வந்து அவனை ஏத்தி விடுற மாதிரி வந்தா ஆர்யாக்கு அடிபட்டுரும், ஹீரோக்கு அடிபட்டுருவாங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே இப்போ என்ன பிரச்சனை வந்து எந்த ஆர்டிஸ்ட்டும் பண்ணலைங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ நம்ம சுபுவே போட்டுடலாம்னு ப்ரொடியூசர் சைடில் சொல்றாங்க. கேமராமேன் அதுக்கு வந்து ஆமா சுபுவை போட்டுடலாம் அப்படிங்கிறாரு. டைரக்டருக்கு உடன்பாடு இல்லை. டைரக்டர் வீட்டில் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அரசி பார்த்தீங்களா நல்ல தம்பியா நடிச்சாரு அவர் ஆர்யாக்கா. ஐயோ அவனையா, அவனை பொம்பளைங்களுக்கே பிடிக்காது, அவனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் உலகத்திலேயே கிடையாது. இந்த லெவலில் அவங்க மாமியார் வந்து அழிவு ஊத்திட்டாங்க. ராஜேஷ் சார் வந்து தெளிவாக வந்து நோண்டார். இப்போ ஷூட்டிங் போய் ஆகணும், ஆர்யா சார் டேட்ஸ் வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, கிளம்பியும் போயிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் நைட் எனக்கு ஃபோன் வருது, நாளைக்கு கிளம்பி கும்பகோணத்துக்கு வா அப்படின்னு. ஓகே அப்படின்னு கிளம்பி போகிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ராஜேஷ் சார் ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டார், சார் அவர் ரொம்ப பெரிய இடத்து பையன், ஒருவேளை அவர் பண்ணுறது அந்த கேரக்டருக்கு எனக்கு செட் ஆகல. ஏன்னா அவர் வில்லனாவே பண்ணியிருக்காரு, அவர் காமெடி எப்படி வரும்னு தெரில, அவர் இன்னசென்ட்டாக வேற வேணும். அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் தான் அவரை சொல்லி அனுப்பணும், நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இவங்க வந்து இல்லை நீங்கள் எடுங்க, அவன் ரியல் லைஃப்பில் பயங்கர ஜாலியான பையன் தான், டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுத்தோடனே ராஜேஷ் சார் ஹாப்பி. அதுதான் அந்த எக்ஸாமுக்கு ஆர்யா பிட் எடுத்துகிட்டு போகிற சீன். அதில் ராஜேஷ் சார் ஹாப்பி ஆகிட்டார். அப்பாடான்னு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் கேமராமேன்லாம் மூச்சு விட்டாங்க, அப்பா நிம்மதி பார்த்து அப்படின்னு. அதுக்கப்புறம் படம் முடிய போகும்போது சொன்னார் ராஜேஷ் என்கிட்ட, இந்த மாதிரி சொல்லி தான் சார் நான் கூப்பிட்டேன், அது நீங்கள் எங்கிட்டே சொல்லியிருக்கலாமே சார் அப்படின்னு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இல்லை சார் எப்படி நீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ செகண்ட் டேலேருந்து அப்புறம் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சாச்சு. நடிக்கிறது வந்து ஒரு கேரியரா. அப்புறம் ஒரு நாள் அப்பா கேட்டாங்க என்கிட்ட, ஏன்டா உனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நம்மளே படம் பண்ணிருக்கலாமேனாரு. எனக்கே தெரியலப்பா அப்படின்னு. தெரியல எனக்கு, கனி வந்து கூப்பிடுற வரைக்கும் டெஃபினட்டா நம்ம அவ்வளவு தூரம் இறங்கி பண்ணிடுவோமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அதுக்கான டைமும் இல்லை. ஆமா சார். இப்போ நீங்க ஒரு 3 ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கான கேஸ்டிங்ஸ்லாம் இப்போ எந்த மாதிரி நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க? ஸ்டோரி டிமாண்ட்ஸ் அவ்வளவுதான். ப்ரொடியூசர் கையில் ஒரு 300 கோடி ரூபா இருக்குன்னா ரஜினி சார் கூட கேட்கலாம். இல்லைங்க 3 கோடி தான் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீரோக்கு தான் நான் போய் ஆகணும். பட் நம்ம என்னன்னா நம்ம யாரை வச்சு பண்றோங்கிறத விட நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். இன்னைக்கு சினிமாவோட காலகட்டத்தில் வந்து ஒரு டைரக்டரோ ரைட்டரோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னாலே ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஜெயிச்ச டைரக்டர்ஸையோ இல்லை என்ன சொல்றது ஒரு கான்ஃபிடன்ஸ். அது இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து இது மோர் தென் எமோஷன் ஆர் ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது இன்னைக்கு. இப்போ ரஜினி சார் படம்னா ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ், ஒரு கமல் சார் படம்னா இன்னைக்கு ஒரு 500 கோடி ரூபா பிஸ்னஸ், விஜய் சார் படம்னா. ஸோ இது இன்னைக்கு கோடிகள் வந்து 100, 200, 300க்கு மேலே ஆயிடுச்சு. இதில் எப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும்? ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஒருத்தரோட நம்ம போகணுன்னா ஒன்று அவங்களோட ஒர்க்கை ஆல்ரெடி வந்து பேசப்பட்டிருக்கணும், இல்லை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கணும். ஸோ இது ரெண்டும் இருந்தால்தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு இன்றைக்கி நம்மளோட மைண்ட் செட்டே என்ன, ஒரு படம் பார்க்க போகிறோன்னா ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் படம்னா இல்லை ஒரு வினோத் சார் படம்னா அந்த காம்பினேஷன் ஒரு கமல் சார் கூட, இப்போ நெல்சன் சார் ரஜினி சார்னு ஒரு காம்பினேஷன், அப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது தானே நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஒரு படம் பார்க்குறது.
நம்ம ஏன் அந்த காம்பினேஷனை கிரியேட் பண்ணோம், நம்ம ஜெயிக்கணும். நம்ம அந்த பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு வரணும். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணணும். நான் சும்மா காசு இருந்தாலும் சும்மா இப்போ காசு இருக்கிறவங்க எல்லாம் ரஜினி சார் வச்சு படம் பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கதை சொல்லணும். அவருக்கு பிடிக்கிறதை விட அது ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். கண்டிப்பா. ஸோ மணி இஸ் ஒன்லி எ மீன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் காசு இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய செய்ய முடியாது. முடியாது. ஸோ இப்போ நான் பண்ணும்போதே எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு தெரியும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 படத்துக்கு வந்து நான் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன தேவைங்கிறது எனக்கு தெரியும். நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களே வச்சு தான் பண்ணுவேன்.